சாந்தம் சாந்தம் சாந்தம். தாயே, என்ன நாடு பக்தன் என்னையா தூக்கிக் கொண்டிருக்கான். ஆனால் இந்த நாடு முல்லை நாடு. முல்லை நாட்டு ஒரு நாட்டு இளவரசன் அறிவழகன் என்னையா தூக்கிக் கொண்டிருக்கான். என்னே வரையும் கொண்டிருக்கான். அவனை காப்பாற்ற வேண்டும். அண்ணே, நான் தான் உன் ஆலயத்திற்கு வந்திட்டு உன்னை அழைத்தேன் அம்மா. அப்படியா? அழைத்த நேரத்திற்கு எனக்கு ஆதரவு கொடுக்க வந்து விட்டாய் தாயே. நான் நாடு நகர் இணைந்து இப்பொழுது நான் அனாதையாக இருக்கிறேன். என்னோடு என் நாட்டை அபகரித்த வஞ்சக பாவி பைரவன் என்ற கொடியவனை என்னால் எதிர்க்க முடியவில்லை. அதனால் உன்னுடைய அருளை நாடி வந்திருக்கிறேன். எனக்கு அருள்வாக்கு நீதான் கொடுக்க வேண்டும். அவனிடமிருந்து என் நாட்டை நீதான் கைப்பற்றி தர வேண்டும் தாயே. அம்மா, அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சென்று என் ஆலயத்திலே பின்புறத்திலே அழகாக தங்கிக் கொண்டிருக்கு. அவனை பார்த்துவிட்டு பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன். இல்லை, ஏழை பெண் அமலா என்ற பெண்ணை மணந்தேன். அவள் நிலைமை என்னானதோ தெரியவில்லை. கிடைத்து விட்டாலோ இருக்கிறாளோ தெரியவில்லை. அதனால் அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுக்க வேண்டும். நீ இந்த நாட்டை மீட்டு கொடுத்தால் நான் மீண்டும் இந்த நாட்டுக்கு மன்னனாகவும் அவள் மகாராணியாகவும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி செய்வோம் தாயே. அருள் நிறைந்த தேவி அந்த கொடியவனுக்கு சரியான பாடம் புகட்ட நீதான் தாய் அவனுக்கு எதிராளி. சென்று வெற்றியோடு இரண்டு நாட்டிற்கும் மகாராணியாக வாழ்ந்து கொண்டிருந்த சத்யா இரண்டு நாட்டிற்கும் அவள் மகாராணியாக வேண்டும். நான் ராஜாவாக முடியும். ஆகவே சத்யாவை நான் கொன்று விட்டேன். இரண்டு நாட்டிற்கும் மன்னனாக தெரியவில்லையா? நான் காலியடா. மதுரை மீனாட்சி உனக்கு புரிய முட்டாள் பைரவா. என் கரத்தால் நீ சாக போறாய். உன்னை பார்த்தால் என் கண்களுக்கு போல் காட்சியளித்தார். ஆனால் நாட்டு இளவரசன் அறிவழகனை விட்டுவிட்டால் உனக்கு நல்லதாக இருக்கும். அமலா விட்டுவிட்டால் உனக்கு நல்லதாக இருக்கும். கடைசியாக என் கரத்தாலே நாவதே உறுதியாடி. உலகில் உள்ள மக்கள் எல்லாம் உன்னை பார்த்து எப்படி அழைக்கிறார்கள்? என்னை பார்த்தால் இந்த நாட்டு மக்கள் அழகே தாய் என்றும், ஆனால் பார்த்தாயா அம்மா வருகிறாய் என்று வீதியிலே உல்லாசமா வந்து கொண்டிருக்கேன். மக்கள் தாயை அழைக்கிறார்கள். ஆமா, அது காட்டில் வாசித்து
ஒரு பெண்ணு தாயாகணும் அம்மாவாகணும்னா ஒரு குழந்தைய பெற்றெடுத்து அந்த குழந்தைக்கு பால் குடிக்கணும். அந்த குழந்தை அந்த அம்மா மாறின பால் குடிக்கணும். அப்பதான் ஒரு பெண்ணு தாயாக முடியும் அம்மாவாக முடியும். என்ன குழந்தை ரெண்டு மகன் மக்கள் என்னையே வணங்கி கொண்டிருக்காங்க. இந்த அளவு மக்கள் என்னையே தூக்கி கொண்டிருக்காங்க. அப்படி இருப்பது இது எங்க மக்கள் தானே. அம்மா ரெண்டு பிள்ளைகள் சொன்னேன். ரெண்டு பிள்ளை யாரு? யாரு? மகன் தான். அவன் யாரு? பிள்ளையார். முருகன். விநாயகன் விநாயகன் எடுக்கிற பால் குடிச்சாரா? விநாயகனும் பால் குடிக்கவில்லை, இன்னும் அவனுக்கு பால் கொடுக்கவில்லை. இரண்டாம் முருகன் முருகன் பால் குடித்தானா? முருகனும் பால் குடிக்கலை, முருகனுக்கு நீ பால் கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டிலே தமிழ் மண்ணிலே தமிழ் மரபிலே உருவான தமிழனுக்கு நீ பால் கொடுக்க யார் அது? தமிழ்நாட்டிலே தமிழ் மண்ணிலே தமிழ் மரபிலே உருவான ஒரு தமிழன். அந்த தமிழன் திருஞான சம்பந்தன். திருஞான சம்பந்தன். அறிவுப்பால் திருஞான சம்பந்தன். ஞான சம்பந்தனுக்கு ஞானப்பால் யார் விடுக்கா? உனக்கு ஏன பால் தான். கருத்தால் சாக போகிறாய். ஆமாண்டா. நீ செய்ய தவறு என்று என் ஆமாண்டா. கேவலம் உட்கார்ந்தால் முழங்காலை பிடித்து கேவலமான பெண்ணு. அதிகமா பேசிக் கொண்டிருக்கா? யாரா நீ? ஜான் பிள்ளையாளாலும் ஆண் பிள்ளை சிங்கத்துக்கு ஜான் பிள்ளையாளாலும் ஆண் பிள்ளை சிங்கத்துக்கு அப்படி சிங்கத்துக்கு சமமான ஒரு ஆண்மகனாக ஒரு பாதத்தை இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டுதான் இந்த வையகத்தை அழித்தார், எங்கள் வாழ்க்கையை வழித்தார். அதை பார்த்தாயா ஏழை பெண் என்று சொன்னீங்க அமலா, அவர்கள் ஏழ்மையில் பிறந்தவர்கள் தான். அது அறியாமல் இருக்கிறாரே என் மைத்துனன், அடிவாங்கிய அண்ணன். பாவமாக இருக்கிறவரை பார்த்தா அவர் பெயர் வேலு, இப்பொழுது அன்பாளனாக விளந்திருக்கிறார். இவனுடைய தங்கையை அமலாவை நான் மணந்து மீண்டும் உன்னுடைய முன்னிலையை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், மனமாக சூட்டுகிறேன். இன்னும் வெங்கோலி கிராமத்தின் பெரியவர்கள் அம்மனின் விழாவை ஏற்படுத்தி இந்த அம்மனின் விழா நினைவாக இன்றிரவு ஆரண்ய ஸ்ரீ லட்சுமி நாடக மன்றம், இந்த லட்சுமி நாடக மன்றம் நடத்திய நாடகத்தை பெரும் திரளாக இருந்து எங்களுக்கெல்லாம் பேராதரவு தந்த உங்களுக்கு எங்கள் கலைமன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த இதை கடந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம்.